அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பட்சிகளோட உருவங்களை எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம பறவைகள் வரைகிறதுக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் பல பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் நம்ம பறவைகளை வரைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்கிற பறவைகளை பார்க்குறதுக்கே நம்ம கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்புவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராயிங் பார்க்குறதுக்கு வரைகிறத பார்க்குறதுக்குமே நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம், சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்கெட்ச் போட்டு காட்டுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக நான் இப்போ ஸ்கெட்ச் போட்டு காட்டியிருக்கேன் இந்த பதிவில். அடுத்த பதிவில் நம்ம போர்டு ஒர்க்கில் கண்டினியூவாக பார்க்கலாம். என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்றத நான் ஒரு பதிவுலையும் கண்டினியூ பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன். மேலே ஒரு 5 லைன்ஸும் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸஸ்க்கு 5 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு ஸ்கொயர்ஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதே போல் பறவையோட உடம்பை எங்கெங்கே கட் ஆகுதோ அந்தந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதோட தோகை வரைகிறதுல தாங்க இதோட ஸ்பெஷலே இருக்குது. அந்த இறகு பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நிஜத்தில் நம்ம பார்க்குற பறவைகளில் பார்க்குற அந்த அமைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனாலும் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பறவைகளை பார்க்குறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டப்பட்டு ரசிப்பாங்க. அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கலரிங் பண்ணுறதுக்கு வேறு என்ன டைப்பில் வேணாலும் கலரிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நம்ம இஷ்டம் போல் நம்ம இதுக்கு டிசைன் பண்ணி பார்க்க முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸை கொடுத்து நமக்கு வேணுங்கிற மாதிரி என்ன வகையான பெயிண்டிங்கில் வேணாலும் நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் தான் போடணும் அப்படின்றது கிடையாது. தாஞ்சூர் பெயிண்டிங்கில் போடுறப்ப அதோட டைப்பில் அது ஒரு வகையில் வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? அதில் கோல்டு ஃபைல்லாம் நம்ம ஒட்டியிருப்போம். அது வேறு லுக்கில் தெரியும். அது இல்லாமல் நார்மல் கலர்லேயும் இதை பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஈவன் எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க்குக்கெலாம் கூட இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஸ்கூலிங்லலாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிக்காக் எம்ப்ராய்டரியில் போட்டு ஒரு காம்படிஷனில் கூட நான் வின் பண்ணியிருக்கேன். சிமிலராக இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பேட்டர்ன்ஸ்லாம். அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்டர்ன் டிசைன்லாம். அது எம்ப்ராய்டரினா எப்படின்னு சொல்கிறேன்னா, எம்ப்ராய்டரியில் மேட்டில் போட்டு ஃப்ரேம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப் நான் சொல்கிறேன். நம்ம ட்ரெஸ் எம்ப்ராய்டரி கிடையாது. எம்ப்ராய்டரி த்ரெட்டு யூஸ் பண்ணி மேட்டில் போட்டு ஃப்ரேம் பண்ணி வைப்பாங்க பெயிண்டிங் மாதிரியே. அந்த மாதிரி டைப்புக்கு கூட இது செட் ஆகும், செம்மையாக இருக்கும். நம்மளோட தாஞ்சூர் பெயிண்டிங்கில் அது டோட்டலாக வேறு ஒரு லெவலில் நமக்கு கொடுக்கும் ரிசல்ட்டு. நம்ம பார்க்கலாம். நம்மளோட பெயிண்டிங் முடிச்சுட்டு எப்படி ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ அந்த தோகை மேல் பகுதி இல்லாமல் போட்டுட்ருக்கோம். அந்த தோகை எவ்வளோ தூரம் அதிகமான டிசைன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்கு கிடைக்கும். இந்த பெயிண்டிங்கில் மக் ஒர்க் பற்றி சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வர சீரீஸை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் ரீச் ஆகும், சரிங்களா? மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியங்க, சரிங்களா? மக் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குங்க, நிறைய டிப்ஸ் இருக்குது. நம்ம போடுற மக் ஒர்க்கு ஒரு லெவலில் எப்படி ஈவனாக நம்ம போடலாம். அதேமாதிரி பெயிண்டிங் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நமக்கு ஒரே லுக்கு எப்படி கொடுக்கறது, அந்த மாதிரியான சில நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்தா தான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக இருக்கும் நம்மளோட பெயிண்டிங். நல்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம பண்ணுற பெயிண்டிங்கை ஒரு கவர்ற மாதிரி இருக்கணும்னா நம்ம சில விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், நிறையா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனாலும் ஒரு சில நுணுக்கங்கள்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டோட்டலாக நம்மளோட ஒர்க்கை கொஞ்சம் இறக்கி காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதையும் கவனிச்சுக்கணும். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்த வர பகுதியிலலாம் நம்ம எப்படி அதை கொடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் இப்போ நம்ம இந்த படத்தை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு கழுத்து பகுதியில் சில ஜுவல்ஸ் கொடுக்கணும். அதையும் கீழே இறக்கி ஒரு செட்டும் மேலே கழுத்து மேல் பக்கமாக ஒரு செட்டும் கொடுத்துட்டு ரிமைனிங் நடுவில் இருக்க ஸ்பேஸ்லாம் அந்த பாடியோட கலர் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். அதை நம்ம கலரிங் செக்ஷன்லையும் பார்க்கலாம். ஃபைல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க்கோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி மற்றும் வாழ்க வளமுடன்.